Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், அதாவது எப்படி வந்து தமிழில் வந்து எதெல்லாம் படித்தா கம்பல்சரி வந்து, அதாவது கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது படிக்கிறோம், அதே மாதிரி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற பார்ட் ஒரு ஓவரால் ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு இதை எப்படி வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கான லிங்க்கை வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன் வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் அது மட்டும் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு ஃபாலோன்னு கொடுக்கணும். சரிங்களா, ஃபாலோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிடுவீங்க. அப்போது அந்த ஃபாலோயராக இருக்கும்போது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்லி ஃபில்டர் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அதுக்கான லிங்க் அதில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக கட்டாயமாக வந்து நீங்கள் இந்த 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டுரை கடிதம் வரும் இல்லையா, பொது கட்டுரைன்னு ஒன்று, அது கண்டிப்பாக வரும். ஒரு 8 மார்க்கில் வரும். பொது கட்டுரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம பொது கட்டுரை பார்த்திங்கன்னா இப்போ குவார்ட்டர்லியில் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ குவார்ட்டர்லிக்கு பார்த்திங்கன்னா வந்து 3 இயல் 6ல் 3 கட்டுரை வருது. சான்றோர் வளர்த்த தமிழ், அடுத்து விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சி, இது 3 பொது கட்டுரை வருது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் 3 ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும். பொது கட்டுரை இதில் 8 மார்க் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடித பகுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 மதிப்பெண்கள், 5 மார்க்ஸ் இருக்குது. ஒன்று வாழ்த்து மடல் வரலாம், இல்லை புகார் கடிதம், இல்லை மதிப்புரை. இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவோம் இல்லையா, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது வந்து ஓவரால் ஐடியா, நீங்கள் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் தான் நோட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தமிழில் இதெல்லாம் எதில் இது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் போடுறேன். தமிழுக்கு என்ன, இங்கிலீஷில் எதெல்லாம் கம்பல்சரி படிக்கணும், ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது, அந்த மாதிரி மேக்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டுரைக்கு 8 மதிப்பெண்கள், இது 3 தான் இருக்கும். சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சி. அடுத்து கடித பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு, வாழ்த்து மடல் இருக்கும், புகார் கடிதம், அடுத்து மதிப்புரை எழுதுக. அடுத்தது விரிவானமுக்கு 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று அன்னமையா, இல்லைனா புயலிலே ஒரு தோணி இருக்கு இல்லையா, அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடையில் நெடுவினா கண்டிப்பாக வரும், அதுக்கு ஒரு 8 மார்க். அது வந்து மேபி இயல் 1, 2 இல்லை 4 இந்த 3 இயல்லேருந்து வரலாம். அடுத்து செய்யுள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெடுவினா, அதுக்கு 5 மதிப்பெண்கள், 5 மார்க்ஸ் இருக்குது. அது வந்து அன்னை மொழியே, முல்லைப்பாட்டு, திருவிளையாடற் புராணம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லையும் நம்ம என்னென்ன வருது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இது எது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. அணி இலக்கணம் 3 மார்க், அணி இலக்கணம் எது நம்ம பார்க்கலாம். அடுத்தது அலகிட்டு வாய்ப்பாடு, இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அலகிட்டு வாய்ப்பாடுக்கு 3 மதிப்பெண்கள், 3 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு இயல்லையும் பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம்ல, இங்கே பாருங்கள் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள் இது குவார்ட்டர்லியில் இந்த இயலில் கேட்டிருக்காங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இதெல்லாம் போட்டிருப்பேன், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இது கம்பல்சரி வரும். அதுக்கான மதிப்பெண் பார்த்தீங்கன்னா வந்து 5 மதிப்பெண். ஸோ 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். அடுத்து படிவம் நிரப்புதல், அது 5 மதிப்பெண்கள். படிவம் நிரப்புதல் அதுவும் கண்டிப்பாக இருக்குது, அதுவும் ஒரு இயல் இருக்குது, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்க்குறோம். அடுத்து வினா தொடர், இது கம்பல்சரி 15th கொஸ்டினா, விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. 16th கொஸ்டின் வந்து சரிங்களா, விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்றது 16th கொஸ்டின் கண்டிப்பாக அதுதான் வரும். அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு பத்தியை படித்து விடை தருக, அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. அதுக்கு 3 மார்க்ஸ், பத்தியை படித்து விடை தருக. அடுத்து 2 மார்க்ஸில் குருவினா சிறுவினா இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரிமைனிங் மார்க்ஸ். ஸோ மொழியோடு விளையாடு. அடுத்தது புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அடுத்து கலைச்சொல் அறிவோம், இதெல்லாம் வந்து ரிமைனிங் இருக்குது. மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இது எல்லாமே ஒரு ஐடியா தான்.
ஓகேவா? அந்த மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் எல்லா புக் பேக்கில இருக்கிற 1 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மார்க்ஸ் வரைக்கும் 15 மார்க்ஸ் வரைக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இது ஒரு 15. 15 + 3 18, 20, 20 + 5 25, 25 + 5 30, 33, 36, 41, 41 + 8 49, then 57, 57 + 5 62, then 62 + 8 70 marks. ஓகேங்களா? 70 மார்க்ஸ். ஸோ 100க்கு 70 மார்க்ஸ் என்னென்ன வரும்ன்றதை கொடுத்துட்டோம். ரிமைனிங் அந்த சிறுவினா, குருவினா, மனப்பாட பாடல் இதுலேயும் பாருங்கள். இதில் மனப்பாட பாடல் வேறு இருக்குது. திருக்குறள் மனப்பாட பாடல்னு இருக்குது இல்லையா? அது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மனப்பாட பாடல், மனப்பாடம், அதுக்கு எத்தனை மார்க்ஸ்? அதுக்கு ஒரு 3 to 5 மார்க்ஸ் வரும். சரிங்களா? 3 to 5 மார்க்ஸ். அடுத்து மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், அதில் ஒரு 5 மார்க்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் வரலாம். 5 மார்க்ஸ் நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்குவோம். ஸோ இப்போ ரிமைனிங் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம்? 5 + 3 to 5, 5 + 5 10 மார்க்ஸ். ஸோ 80 மார்க்ஸ் நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ பொது கட்டுரை கண்டிப்பாக. அடுத்து கடித பகுதி, விரிவானம், இது வந்து நெடுவினா வரைக்கும் நான் சொல்கிறேன். உரைநடை, செய்யுள், நெடுவினா, அணி இலக்கணம் கம்பல்சரி வரும். அலகிட்டு வாய்ப்பாடு கம்பல்சரி. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கம்பல்சரி வரும். படிவம் நிரப்புதல், அடுத்து வினா தொடர் கட்டாய வினா. அது அடுத்து பத்தியை படித்து விடை தருக, அதிலே இருக்கும் ஆன்சர். நம்ம வந்து பார்த்து எழுதணும். அடுத்தது மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இது மினிமம் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து 1 மார்க்ஸ் 15. இது போக மனப்பாட பாடல் வேற வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இப்போது இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே பார்த்துக்கோங்க 100க்கு 80 வருது. ஸோ அப்படி இப்படி சில மிஸ்டேக்ஸ்னால் கூட 100க்கு 70 நீங்கள் இப்படி வாங்கலாம். கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்ம குருவினா சிறுவினா இல்லாமல் என்னென்னலாம் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி எதில் வந்து நம்ம ஈஸியாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் கம்பல்சரி வருது. சரிங்களா? பொது கட்டுரை கண்டிப்பாக வரும். இந்த 3 கட்டுரை தான் குவார்ட்டர்லிக்கு. ஸோ 3 கட்டுரையில் ஏதாவது ஒன்று வரும் இல்லையா? அதனால் இது 3 ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. கடித பகுதியாக அந்த 3 கடிதம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலகிட்டு வாய்ப்பாடு, அணி இலக்கணம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வந்து 6 இயலில் 6 இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. ஒரு 5 லைன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் வந்து கம்பல்சரி இப்போது இதுக்குன்னா 5 out of 5 நீங்கள் எடுத்துடணும். படிவம் நிரப்புதலா அது எப்படின்னு தெரிஞ்சுட்டு 5 out of 5 எடுத்துடணும். வினா தொடரா 2 மார்க் எடுத்துடணும். பத்தியை படித்து 3/3 எடுத்துடணும். இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 80 மார்க் தாராளமாக வாங்கலாம். இல்லை மேம் இதில் எனக்கு சில மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னா கூட 70 வாங்கிடலாம். அது போக ரிமைனிங் சிறுவினா, குருவினா இதெல்லாம் படிச்சிங்கன்னா தாராளமாக 90, 95 வாங்கலாமா? நீங்களே ஒரு ஜஸ்ட்டு மனக்கணக்கு போட்டு பாருங்கள். இது எல்லாமே வருது. உங்களோட ப்ரீவியஸ் இயர் நம்ம அப்லோட் பண்ணுற மாடல் கொஸ்டின் பேப்பர்னால் பாருங்கள். இல்லை போன வருஷம் கேட்டிருக்க கொஸ்டின் பேப்பரை வச்சு இப்போ நம்ம சொன்னதோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் தான். ரொம்ப ஈஸியாக இந்த எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு என்னென்னா இது கண்டிப்பாக வரும். அப்போ இதில் வந்து அதாவது நீங்கள் படித்து எழுதுறீங்கன்னா அதில் வந்து மார்க்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அதில் லூஸ் ஆகக்கூடாது. இப்போ 1 மார்க்ஸ்னால் எல்லா இயலில் இருக்கிற 1 மார்க்ஸ் தரவாக படிச்சுங்க. 15 1 மார்க்ஸ் ஓகே 15 தானே. நான் அது வந்து 1 வேர்ட் தான். 15 out of 15 நான் எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடல ஏதாவது எதிர்மறை சொற்கள் அந்த மாதிரிலாம் ஒரு மார்க்கில் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மதிப்பெண்ணில் வரதெல்லாம் தாராளமாக படிச்சிடலாம். நீங்கள் பற்றி அதிலே கொடுத்துருக்காங்க ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் அது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலே தமிழில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். ஏன்னா உங்களோட டோட்டல் ஸ்கோரில் தமிழும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? நம்ம மெயின் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தமிழ் இங்கிலீஷ் விட்டோம் அப்படின்னா நம்மளோட மார்க் ஸ்கோர் கம்மியாகும். அதனால் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.